போன வாரம் மதுபான கதைகள்ல மஞ்சுளா அக்கா வெடிச்சு செதறி அழுததை பார்த்தா எங்க நிறைய நண்பர்களுக்கு அது பாதிச்சிடுச்சு. குடிக்கிற எல்லா ஆண்களுக்கும் மரணம் என்பது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது விடுதலையா இருக்கலாம். ஆனா அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கனவுகளையும் எண்ணங்களையும் அப்படியே ஒரு சிறை பிடிக்கப்பட்ட மாதிரியே தான் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அண்ணே, நீங்க 500 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த 1000 ரூபாயில இருந்து எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுங்க. அதுல வண்டி ஓனர்ல இருந்து மெயின்டெனன்ஸ்ல இருந்து எல்லாமே பண்ணணும். பெட்ரோல் போடுவேன், அதுல வீட்டுல எடுத்துட்டு போய் கொடுங்க. இங்க 150 ரூபா கொடுக்கலாம். அதுக்கு ஏன் அழுவுறீங்க? இல்ல, குளிக்கும் போது அழுவ வருதுல. ஒரே ஒரு கடல் தான். அந்த கடல் வேற வேற இடத்துக்கு ஏத்த மாதிரி அதனுடைய ஆழங்களும் நிறங்களும் மாறிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரிதான் மனிதர்களும். அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க சந்திக்கிற மனிதர்கள், அவங்களுடைய சூழல்கள், அதுக்கேத்த மாதிரி அவங்க வாழ்க்கை அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி நான் சந்திச்ச ரொம்ப வித்தியாசமான ஒரு மனிதர் தான் எழுத்தாளர் காசி சிவகுமார். ரெண்டாவது மூணாவது ஸ்கூல் போயிட்டு இருப்போம். தோட்டத்தில் இது பனைமரங்கள் உண்டு. பனைமரங்கள் ஏறதுக்கு ஆட்கள் வருவாங்க. அப்போ கல் கிடைக்கும். இப்போ கல் ஒரு கிடைக்கிற பொருளாக அப்போ இருந்துட்டு இருந்துச்சு. அதனால அது பெரியப்பா சாப்பிடுவாங்க, அப்பா குடிப்பாங்க. அதனால நீயும் குடிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை கட்டி அதை ஊற்றி குடிச்சது தான். அப்புறம் குடிச்சு என்னாச்சு அப்படின்னா குடிச்சு முடிச்சுட்டு ஸ்கூல் போனோம். அப்படியே பாடங்கள்லாம் முதல்லாம் காதுல உள்ள வெளியே போகும். அந்த கல் குடிச்சிட்டு போய் உட்கார்ந்தப்போ என்னாச்சு அப்படின்னா காதுக்கே வராம சுத்தி சுத்தி வெளியே போயிடுச்சு. ஸோ அந்த பாடங்கள்ல இருந்து தொல்லை கடந்து போயிட்டோம். ஆனா பெரிய அளவு தொந்தரவு இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் நீண்ட நாள் குடிக்கிறதுக்கான வாய்ப்பு, கல் குடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போச்சு. 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் குடிக்க ஆரம்பிச்சேன். 25 வயசுக்கு அப்புறம். சிகரெட்டுமே அப்பதான் ஆரம்பிச்சது. இப்ப ரொம்ப தள்ளி இருந்து அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு யோசிக்கிறேன். அதாவது 25வது வயசுல ஒரு பீருமோ அல்லது சிகரெட் குடிச்சிட்டு இன்னைக்கு நான் அதை பாவிச்சுக்கிட்டு இருக்கேன், தொடர்ந்துகிட்டு இருக்கேன். அப்படிங்கும் பொழுது இப்ப நான் யோசிக்கிறேன், ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்றோம்லங்க, அந்த முதல் தடவை இருக்கும்போது ஏதோ ஒரு இன்பம் அடைகிறோம்ல, அந்த அதுக்கு கப்பம் கட்டுறதுக்காகவே காலத்துக்கு நம்ம அதுக்கு செலவு பண்றோமோன்னு தோணுது. தேநீர் கடையில் நான் நின்று கொண்டிருக்கும் பொழுது நீ தாண்டி தாண்டி போகிறாய். டீ குடிப்பதற்கு உன்னை அழைக்கிறேன், மறுத்து விட்டு சென்று விடுகிறாய். நானெல்லாம் வாங்கி கொடுத்தால் நீ டீ குடிப்பாயா? குடிக்க மாட்டாய். நீ எல்லாம் வாங்கி கொடுத்தால் நாளெல்லாம் குடிப்பேன். டீ தான். முதல் முறை பாட்டு பாடுறேன், என் முகவரிய தேடி ஓடுறேன். மூன்றெழுத்து முறையில் தோத்துட்டேன், என் தலையெழுத்த நினைச்சி சாஞ்சிட்டேன். பிழையான போதையால வழி இல்லாம வாழுறேன், பொய் போத வேணான்னு தான் கண்ணுங்களான வேண்டுறேன். பிழையான போதையால வழி இல்லாம வாழுறேன், வீண் போத வேணான்னு தான் கண்ணுங்களான வேண்டுறேன். பதட்டம் அப்படின்றது சுத்தமா என்னன்னே தெரியாத ஒரு மனிதரா தான் சிவானா அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு. அவரு ஒட்டுமொத்த போதையும் தனக்குள்ள கொண்டு சும்மா வாள் வீசி வார்த்தைகளால அப்படியே 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 விளையாடிக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட இல்லாத அந்த பதட்டம் அவரை சுத்தி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதை படிச்சுட்டு வந்துடுறேன். அப்படியே சேவிங் பண்ணிட்டு வந்துடுறேன். என் நண்பர் கிட்ட சொல்லுவாரு, பாஸ்கர் சக்தி தான். என்ன சொல்லுவாருன்னா, எதா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒண்ணு தான் எடுத்து தரும். உங்கள்கிட்ட இல்லாத ஒண்ணை அது எப்பவுமே தந்துடவே தந்துடாது. நான் குடிச்சிட்டு இருக்கிறத பத்தி அவரோட விமர்சனம் அதுதான். நீ குடிக்காமே உற்சாகமா தாண்டா இருக்கியா, அப்புறம் எதுக்கு அந்த கழுவி போய் குடிச்சிட்டு வர்றவன், கம்முன்னு எங்க கூட பேசிட்டு இருக்க வேண்டியதானே அப்படிம்பாரு.
வள்ளுவர் வந்து சொல்றாரு, வள்ளுவர் வந்து அதிர்ஷ்டவசமாவோ துரதிர்ஷ்டவசமாவோ இதை வந்து காதலுக்கு உவமையா சொல்றாரு. அதாவது திரும்ப திரும்ப அது அவமானத்தை தான் தரும். அப்படின்னாலும் ஒரு குடிகாரன் வந்து குடியை நாடி போறான்ல, அதே மாதிரி அன்பே நான் உன்னை தேடி வருகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு உன்னோட மயிரில் வீழ்ந்து போனேன் அப்படின்னு பாடுறாரு. அதனால ஒரு குடி ஒரு வினோதமான ஒரு பஸ் தான் அது. ஒரு அரை டம்ளர் இருக்கு, குடிச்சு ரொம்ப அதிகமா தெரியுது. இவ்வளவு இருக்கா, இந்த காலையில் வரைக்கும் இதை ஓட்டிடலாம் அப்படின்னு தோணும். திரும்ப அடுத்து ஒரு மிடர் மட்டும் குடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இவ்வளவுதான் இருக்கா, இதை வச்சு என்ன பண்றதுன்னு தோணும். இப்போ குடிக்கிறவங்களாம் வந்து ரொம்ப இதாக ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது எல்லாமே சந்தோஷமா தோணும். அப்படி கண்ணுக்கு முன்னாடிலாம் தனியாக 2 சேனை கட்ட மாதிரி 2 பல்பே ஆரம்பிச்சு உலகமே பூரா வெளிச்சமா தெரியும். காலையில் போய் நம்ம அவனை போய் பார்க்கலாம், இது நம்ம கற்பனை பண்ணுறது. அவன் இதுக்கு ஒத்துக்குதான், நம்ம இந்த ப்ராஜெக்டில் ஜெயிச்சிருவோம், இவ்வளவு சந்தோஷமாக போகும் அப்படின்லாம் தோணிக்கிட்டே இருக்கு. காலையில் எழுந்திரிச்சா நீங்கள் அது சம்பந்தம் ஒரு வேலையுமே பார்க்க தோணாது. ஆனால் இவ்வளவு கம்மியாவா சிந்திச்சுன்னா இதுக்கு தான் நம்ம இவ்வளவு ஃபீல் பண்ணோமா அப்படின்னு தோணும். இது குடி தர்ற மன மயக்கம். பொதுவாக சயின்ஸில் பொருண்மை அழியா விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று இருந்தால் அது இன்னொன்னா தான் மாறும் அப்படின்னு, டிரான்ஸ்ஃபர் எடை குறையாது மாறும் அப்படின்ட்டு. இது குடி வந்து உற்சாகத்தை, நம்ம உயிர் திறனை அல்லது செயலூக்கத்திறனை விலையா கேட்டு பிடிங்கிட்டு அந்தந்த நேரத்தோட சக்தி மகிழ்ச்சி மட்டும் கொடுத்துட்டு மொத்தமாக வந்து மனுஷனை ஓய வைக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. சித்தர் பாடல்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற இலக்கியம் வரைக்கும் அப்படியே ஒரு காற்றாற்று வெள்ளம் மாதிரி நம்ம காசி சிவகுமாரன் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்காரு. இந்த காற்றாற்று வெள்ளத்துல போதன்ற ஒரு படகு மட்டும் மிதக்காம இருந்திருந்தா இந்த காற்றாற்று வெள்ளம் நிறைய நிலப்பரப்புகளுக்கு நீர் பாய்ச்சி இன்னும் வளமா ஆக்கியிருக்கும். வெடிக்குது பறக்குது உதயம் மேல நடக்குது, வெடிக்குது பறக்குது உதயம் மேல நடக்குது, ஒளியில் மழையில் நனையுது நனைஞ்சு நனைஞ்சு மடியுது, ஒளியில் மழையில் நனையுது நனைஞ்சு நனைஞ்சு மடியுது, மடிந்த நினைவு மலருது அந்த ஒளியும் புவியில் படருது. எவ்வளவு நாளா குடிச்சுருக்கிறீங்க? நான் வந்து சின்ன வயசுல இருந்து சாராயம் வரைக்கும் குடிச்சிருந்தேன். சரி, டெய்லியும் குடிக்கிறதுக்கு மட்டும் எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? 150 ரூபா செலவு பண்ணுவேன். குடிக்காம இருக்க முடியாதா? குடிக்காம 6 மாசம் தானே இருக்க முடியும். மாலை போட்டுன்னு இருப்பேன். 6 மாசம் குடிக்க மாட்டீங்க? 6 மாசம் குடிக்க மாட்டேன். ஆனா இந்த ஒரு 5 நாள் மட்டும் தான். 4ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோ கூட எடுக்க முடியாது. ஏன்? நாளைக்கு வந்து பாருங்க, சிறுத்த குணாவா இருப்பேன். ஆமாண்ணே. என்ன இந்த சின்ன பசங்களுக்கு அம்புலி மாமா கதை சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் தன் வாழ்க்கையில இது வரைக்கும் என்னென்னலாம் நடந்ததோ அதை ஒரு சித்திரத்தை தீட்டுற மாதிரி அப்படி ஒரு அழகா என்கிட்ட வந்து காசி சிவகுமார் அண்ணா சொன்னாரு. இதுல என்ன ஒரு விசேஷம்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில நடந்த சோகமான விஷயங்களையும் துயரங்களையும் சந்தோஷங்களையும் எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு ஒரு ஜாலியா அப்படி சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்காரு. குடிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு குவார்ட்டரை வாங்கி சார், குவார்ட்டரை வாங்கி அதுக்கு ஒரு 150 மில்லிக்கு 150 மில்லி தண்ணி, இவ்வளவு ஒரு ஹார்டான ஒரு ரசாயனத்தை, ஒரு அமிலத்தை வெறும் ஒரு பாக்கெட் தண்ணியை ஊற்றி கலந்து குடிச்சிட்டு அப்படியே ஜிவ்வு நேரி உச்சந்தலையில் அடிக்கும். உச்சந்தலையில் அடிக்கிறதுக்கு உதாரணம் என்ன சொல்லணும்னா, அந்த அப்படியே வந்து ஒரு வேற ஏதோ ஒரு இமேஜின். இப்போ இது வீட்டுக்கு போகணும், இவ்வளோ குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறது சார், வீட்டுக்கு போயிட்டு உடனே வந்து சம்சாரத்து மேலே பயங்கர வெறியாயிடுது. ஏன்னா வேற எங்கே வெறியானாலும் அடிச்சு குமுறி போடுவானுங்க. இவனுக்கு ஒரே இடம் இதுதானே. வீட்டுக்கு போய் டம்முன்னு கதவை உதைக்கிறது. கதவை உதைச்ச அடுத்த செகண்டு இவன் நடு வீட்டில் கிடப்பேன். என்னன்னா
அந்த கதவை திறந்தாண்டா இருக்கு. உயிரெல்லாம் வேதனை நிழலாக தொடர்வது, வழியில் ஆடி சிரிக்கிறேன், குழந்தை போல பார்க்கிறேன், இசைகள் ஆட கேட்கிறேன், இமைகள் மூடி வேர்க்கிறேன், வெடிக்குது பறக்குது உதயம் மேல நடக்குது, வெடிக்குது பறக்குது உதயம். அடிச்சு ஆமாமா, இதுல என்ன இருக்கு? அடிக்க வேண்டியதா, அடி வாங்க வேண்டியதா? தாம்பத்தியத்துல தான் சகஜம் சார். ஆமாமா, அது நடக்கும். அது என்னோட கேரக்டருக்கு அவ்வளவு போயிருக்க வேண்டியது இல்லை அப்படிங்கறதுதான். அதாவது அது பரஸ்பரம் புரிந்து கொள்ளாமை தான். நிச்சயமா பாதிப்பாங்க. நான் என்ன, வேற யாரும் என்ன? நான் ஒன்றும் தெய்வீக குடியெல்லாம் ஒன்றும் குடிக்கல, மனுஷ குடி தானே குடிக்கிறேன். அது அதுக்கானது, அது நடக்குதான் நடக்கும். பயந்துக்குவாங்க. குழந்தை முத்தம் கொஞ்சம் மாட்டா, அழுவாளா இருக்கும். இதெல்லாம் இதை சொல்றதுல என்ன, எனக்கு எந்த தயக்கம் போக்குவரத்து எதுவுமே கிடையாது. இது எல்லாத்துக்கும் உள்ளதான். அது பெரிய அளவில் இதை நான் என்னோட சமுதாயத்தோட பொருத்தி இது பண்றதுனால நான் பெரிய அளவில் எமோஷனல் ஆகல, உணர்ச்சி வசப்படல. ஆனால் நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மை சொல்லித்தான் நாங்கள். எவ்வளவு ரெண்ட்னாங்க? இது 3000 ரூபா. பெட்டுக்கு 3000 ரூபா. ஒரு பெட்டுக்கு 3000 ரூபா. நம்ம ஒரு படுக்கை தான் இங்க. பரவாயில்ல, சாவி இதெல்லாம் தனித்தனியா கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு இந்த சாவி கொடுத்துருவாங்க, கேட் சாவியும் கொடுத்துட்றாங்க. ஊரு விட்டு ஊரு வந்து குடும்பத்தை விட்டு இந்த சென்னையில வந்து அவர் வாழ்றதுக்கான காரணம் இதான் அப்படின்னு அவர் வந்து வெளிப்படையா எதையுமே சொல்லல. ஆனா அவர் சிரிக்கிற ஒவ்வொரு சிரிப்புக்கும் பின்னாலையும் சொல்லப்படாத ரகசியங்களும் சொல்ல முடியாத கஷ்டங்களும் அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. குடி சார்ந்து சில டிப்ஸ்கள் எனக்கு உண்டு. என்னன்னா, பெண்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கறனால சொல்றேன். ஒருவேளை ரொம்ப தள்ளாடி கணவன்கள் வந்து கதவை தட்டினாங்கன்னா, ஒன்று வீட்டில் கதவை தட்டிட்டு அங்கேயே படுத்துக்கிறாப்புல இருந்தா கூட விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி கதவை தட்டினாங்கன்னா, கொஞ்சம் தெம்பா அவங்க நடக்கிற நிலையில் இருக்கும் பொழுது கதவை தட்டினாங்கன்னா, தயவுசெய்து நீங்கள் கதவை திறந்து உள்ள படுக்க வச்சுறதான் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா, அந்த குடிச்சிட்டு அந்த நிலைமையில வர்றவன் அடுத்து எங்க போவான், எதை இழந்துட்டு வருவான்னு நமக்கு தெரியவே தெரியாது. அது ரொம்ப கொடுமை. வீட்டுல படுக்க வச்சுட்டு அடுத்த நாள் கூட அநியாயம் நடக்குது, அநியாயம் நடக்குது, நெஞ்சு எரிமலையா வெடிக்குது, சுவிட்ச் பேங்க எரிக்கணும், சுவிட்ச் போட்டு அணைக்கணும், தாய் செஞ்சாலும் தண்டனை வேண்டும் ஒரு நிபந்தனை, வேண்டி முதல் முறை பாட்டு பாடுறேன். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப உறுத்தலா இருந்துச்சு. அன்ரிசர்வ்ல வந்து ஆட்கள் இவ்வளவு புலிமூட்டை மாதிரி இருந்துக்கிட்டு ரிசர்வ்ல வந்து இவ்வளவு ஜாலியா மக்கள் போறாங்க அப்படின்னு வந்து இதை நம்ம ஏற்று கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ வந்து லல்லு பிரசாத் யாதவ் வந்து ரயில்வேக்கு மினிஸ்டரா வந்தாரு. ரயில்வேக்கு மினிஸ்டரா வந்து லாபம் வேற காட்டுறாரு அப்படின்னு எனக்கு மூளை இலகி இதெல்லாம் சாத்தியம்னு வந்து எனக்கு மனக்கண்ணில் வந்து விரிஞ்சிருச்சு. எப்படி விரிஞ்சுன்னா, நான் ஒரு தமிழ் எழுத்தாளரா இப்படியான ஒரு ஆள் வந்து கேள்வி கேட்கும் பொழுது மொத்த நாடே அதுக்கு பதில் சொல்லி இதை பரிசீலித்து இனிமேல் நாளை முதல் ரயில்கள் நல்ல விதமாக ஓடும் அப்படிங்கிற மாதிரி நம்பி ரயில் சங்கிலி பிடிச்சி இழுத்துட்டேன். ரயில் சங்கிலி இழுத்துட்டு அப்புறம் வந்து காடெல்லாம் தேடுறாங்க, யார் இழுத்தது அப்படின்ட்டு. நான் அப்போ கம்முன்னு இருந்தால் கூட விட்டுட்டு போயிருப்பாங்களா இருக்கு. அப்புறம் நான் தான் சார் அந்த செயற்கரிய செயலை செஞ்ச பெரியார் நான் தான் அப்படின்னு எனக்கு பிடிச்சி ரயில் இதில் உள்ள வச்சுட்டாங்க. நம்ம சிவானனுடைய மொழியிலே ஒரு போதை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தன்னுடைய துயரங்கள், வலிகள், ஏமாற்றங்கள், இழப்புகள் இது எல்லாத்தையும் மொழி போதையில மறைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி மொழியால தன் வாழ்க்கையை சமன் செய்யறதுதான் சிவானனுடைய யுக்தியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பெங்களூர்ல குடிச்சேன் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, பெங்களூர்ல 90 மில்லி 60 மில்லிக்கெல்லாம் பாட்டில் உண்டு. இங்கேயும் நான் என்னோட சக குடிகாரர்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சமரசம் உலாவும் இடம் இல்லையா, அதனால அங்கே பலரையும் பார்க்கத்தான் வேணும். பார்த்துட்டு இருக்கேன். 90 மில்லி குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டு தூங்குற ஆட்கள் இருக்காங்க, இல்லை தூங்குற உழைப்பாளிகள் இருக்காங்க. இவங்களை வந்து கடவாசலில் நிற்க வச்சுக்கிட்டு, சார் கட்டிங் யார் இருக்கான்னு அவங்கள 10 நிமிஷம் கூவ விட்டு, ஒருவேளை கட்டிங்க்கே ஆள் வரலைன்னா அவர் என்ன பண்ணுவார், இன்னொரு 50 ரூபாயை கொடுத்து ஒரு குவார்டராகவே வாங்கிட்டு போவார். அப்புறம் ஒரு நாள் குவார்டர் குடிச்சு பழக்குனா தொடர்ந்து அது இது இன்னும் ஒயின் ஷாப்பில் நடக்கிற கதைகளை கேட்டிங்கன்னா
இன்னும் பயங்கர தமாஷா இருக்கும். நண்பர்களாக சேர்ந்து போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, முதல் இது இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குவார்ட்டரை கொடுத்து விட்டு ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு குவார்ட்டரை குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, பர்டிகுலர் பாண்டு அந்த குறிப்பிட்ட வகைமை வந்து ஆஃப் தான் இருக்குது, குவார்ட்டர் கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் ஆஃப் தான் வாங்கி கொடுத்தாங்க. இருக்கா அன்னைக்கு இல்ல நீங்க வந்ததோட சரி. இப்ப ஒரு பிராண்ட் கேட்டார் ஒருத்தர், அது இல்ல வேற பிராண்ட் கொடுக்குறீங்க, ஏன் அப்படி டிமாண்ட் வருது? யாருமே திரும்பி போக மாட்டாங்க. இந்த சைக்காலஜிக்கு அவங்க ரிசர்ச் பண்ணாங்க. இருக்கிறது அவர் பிடிக்காத எடுத்து போறாரு, ஆனா விட்டுட்டு போக மாட்டாங்க. அதுக்காக நாங்க கவலை வர்றதே இல்லை. எது கேட்கறாங்களோ அது ஆல்டர்னேட்டிவ் 4-5 வச்சு எல்லாமே இவங்களுடைய ஓன் குறிப்பிட்ட என்னைக்கா பண்ணலாம், ஆனா அன்னைக்கு வந்து நீங்க குடிச்சே ஆகணும் தோணி இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இல்லை அப்படி தோணுனதில்லை. எனக்கு வந்து சைமல்டேனியஸாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, குடியும் நட்பையும் ஒரே விதமாக பார்க்க தோணுச்சு. என்ன இன்னைக்கு நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இவனை போய் குடிப்போமே அப்படின்ட்டு ஒரு 100 கிலோமீட்டர் நடந்து போய், எனக்கு என்னோட குடி எப்போவுமே 2 மடங்கு 3 மடங்கு செலவுகள் உள்ளது தான். இந்த குவார்ட்டருக்கான செலவும் இல்லாமல் அந்த போயிட்டு வர செலவுன்னு 2 மடங்கு தனியாகும். அப்படி செலவாகவே நான் வருவிச்சிட்டது தானே உண்டு. ஆனால் இதில் ஒரு சின்ன பாதிப்பு என்ன அப்படின்னா, இது வந்து பாஸ்கர் தான் கடுமையாக வந்து வலியுறுத்தினார். நீ நண்பனை பார்க்க போகிறோங்கிற பேரில் நீ இவ்வளோ தூரம் போய் பார்த்துட்டு வரே, குடிக்காத நண்பர்கள் நீ என்னைக்காவது போய் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டார். இது கரெக்ட் தானே, ஏதோ ஒரு விதத்தில் அடிக்ஷன் அதை நோக்கி போயிடுச்சு. போதையில பல வகைகள் இருக்கு. பண போதை, அதிகார போதை, செல்வாக்கு போதை, தான்ற ஒரு கர்வ போதை, இன்னும் நிறைய எக்ஸெட்ரா சொல்லிக்கிட்டே போலாம். இதால ஒருத்தர் அழிஞ்சு போறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எந்த சாட்சியும் கிடையாது, ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு அழிஞ்சு போயிடுவான். ஆனா குடி போதையால ஒருத்தர் அழிஞ்சு போறான்னா அது ஒரு வலுவான சாட்சிகளை உருவாக்கி வச்சுட்டு தான் நான் அழிச்சிக்குது. 6 மாசம் நான் மாலை கழிச்சு வரல, அந்த நேரத்துல நான் சரக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பேன். அதனால என்ன போட்டு அடிச்சுட்டானுங்க. பட்டன் நீங்க திருப்பி அடிக்க வேண்டியதானே? எனக்கு பிடிக்காது, அன்புக்கு அடிமை ஆகிறோம் சார். நான் அன்புக்கு அடிமையாயிட்டேனா? சூப்பர். அன்புக்கு அடிமை ஆகணும் சார், ஆணவத்துக்கெல்லாம் அடிமை ஆகக்கூடாது. அன்பிலே விதவித்து ஆசைன்னு செடி முளைத்து பண்பிலே காய் காய்த்து அருமை தம்பி அங்க இருக்கின்றான். ஆனா பாசம்னு பழம் வந்துக்குது, போதும் வாழ்க்கை வாழ முடியாது. நம்ம சிவான தன் வாழ்க்கையின் ஆழத்திலிருந்து எதுவும் பேசின மாதிரி எனக்கு தெரியல. அப்படி போற போக்குற ஒரு அழ அடிக்கிற மாதிரி வார்த்தைகளை அப்படி வீசி விட்டு போயிட்டே இருக்காரு. ஆனா நான் யோசிச்சு பார்க்கும்போது அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் தன்னுடைய வாழ்க்கையின் அடி ஆழத்திலிருந்து பேசுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சித்தப்பா என்னன்னா, எங்க ஊர்ல முக்கியமான விசேஷம் கல்யாணம் அப்படின்னா வந்துடுவாரு. அல்லது ஏதாவது பெரிய காரியங்கள் தெரியுங்க, திருஷ்டி அப்படின்னா அது கேட்க வந்துடுவார். பஸ் பிடிச்சு அப்படியே ஒரு குளிர்ல கிளம்பி இரவோடு இரவாக பாண்டர்மேன் படையெடுத்து வருகிறாங்கிற மாதிரி அப்படியே வந்து சேருவார். அது அன்பு கிராமத்து பிணைப்போட ஒரு வாழ்க்கை. அப்புறம் நான் ஒரு நாள் வந்து அப்படியே மதுரையில் உட்காந்து லாட்ஜில் தண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தண்ணி போட்டுட்டா சின்ன அளவில் கண்ணாசு இருந்தேன். இரவே இது பகலே இது கண்ணே அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு சித்தப்பா ஞாபகம் வந்துருச்சு. இப்போ நாம் அவருக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னு. நைட்டு 3 மணியோ 2 மணியோ ஏதோ கல்யாணத்துக்கு வருவார், அது இதுக்கு தான் வருவாருன்னா அவர் வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கை கூட நம்ம ஊர் என்ன, இதுக்கு தான் நம்ம நியமிக்கப்பட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு ஓவர் ஃபீலிங் ஆகி போச்சு. உடனே ஃபோனை போட்டதே அவர் 3:15 நைட்டு ஃபோன் வந்தால் என்ன ஆகுது, இந்த பதட்டம் அவருக்கு வந்துச்சு. என்னடா சுமாரு அப்படின்னு கேட்குறாரு. நான் அடுத்து பேசின வார்த்தை தான், சித்தப்பா இங்கே யாருக்கும் கல்யாணம் இல்லை, இங்கே யாரும் சாகலை, நான் சும்மா தான் கூப்பிட்டேன். நைட்டு 3:15 இல்ல வாழ வந்த கோடியில கொஞ்ச நஞ்சம் ஆசை இல்ல மிஞ்சி விட்ட போதையில மௌனத்தை ஏற்கிறேன் மாணவனாகிறேன் மௌனத்தை. இன்னைக்கு கடைகளில் யாருக்கு மரியாதை அப்படின்னா, பிராண்டு சொல்லி வாங்குறவனுக்கு மரியாதையே கிடையாது. ஏன்னா பிராண்டுனா என்னன்னு தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். 92 ரூபா ஒன்று கொடு சார், 102 ரூபா ஒன்று கொடு சார் அப்படின்னு நம்பராமும் ரூபா நோட்டான்னு தான் வந்து வரிசையா குடிகார நண்பர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. நான் அவங்களுக்கான முத்தங்களோட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
இந்த குடிகாரன் நான் சொல்ல துணி இருக்குல்ல, இதை மதிக்கிற பண்பு வந்து ஒயின் ஷாப்புக்கும் அரசுக்கும் அமைப்புக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். ஒரு கட்டத்துல குடிக்கு இவர் ஆதரவா பேசுறாரா இல்ல எதிர்த்து பேசுறாரா அப்படின்றது வந்து என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா குடிக்கிற எங்களையும் யாராவது புரிஞ்சுக்கோங்களே அப்படின்ற ஒரு ஏக்கமா தான் எனக்கு இது தெரியுது. போய் வரலாம் அங்கே பார் மஞ்சள் வாங்கி கையால் நாம் தொடரலாம். குடியேற்பாடுகள் இவ்வளவு அதிகமா இருக்கிறது காரணம் இன்னும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வழிவகைகள் என்ன அப்படின்னு யோசிச்சா நிச்சயமாவே வந்து கடைகளோட எண்ணிக்கையை குறைச்சது தான். இப்போ எனக்கு ஊர்ல கன்னிவாடியில என் வீட்டுக்கு பக்கத்துல தான் ஒயின் ஷாப்பு. ஆனா வந்து நான் ஏதாவது கார்லாம் லிஃப்ட் கேட்டு ஏதாவது கொஞ்சம் லேட் ஆகி போயிட்டோம்னா யாராவது லிஃப்ட் கேட்டு கன்னிவாடியில யாருன்னா கேட்டா எனக்கு தனி அடையாளம் உண்டு. ஆனா வந்து இப்ப புதுசா நான் எந்த கார் ஏறினாலும் கன்னிவாடியில் உங்களை எங்கே சார் இறக்கி விடணும் அப்படின்னா ஒயின் ஷாப் கிட்ட இறக்கி விட்டுருங்க சார் அப்படின்னு அடையாளமே மாறி போச்சு. அது சிலைகளை அடையாளம் சொன்ன காலம் போய் கடைகளை அடையாளம் சொல்ற காலமா இது மாறிட்டுது. முதல் முறை பாட்டு பாடுறேன், என் முகவரிய தேடி ஓடுறேன், மூண்டெழுத்து முறையில் தோத்துட்டேன், என் தலையெழுத்த நினைச்சி சாஞ்சிட்டேன், பிழையான போதையால வழி இல்லாம வாடுறேன், வீண் போத வேணான்னு தான் கண்ணுங்களான வேண்டும். இதை வந்து நீங்க வருமானம் உற்பத்தி பண்ணி தர்றது, அரசுக்கு வருமானம் உற்பத்தி பண்ணி தர்ற ஒண்ணு அப்படின்னம்னா அது போதையை விட பெரும் போதையாத்தான் இருக்கு. ஒரு மனிதனா உங்களுக்குள்ள தனிப்பட்ட முறை நீங்க எப்ப ஃபீல் பண்ணிருக்கீங்கல்ல, இதெல்லாம் நான் குடிக்காம இருந்தா இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? ஆமாம்மா, நிச்சயமா, அப்சல்யூட்லி, சர்டன்லி நான் நினைச்சிருக்கேன். அதை மீறி வர்ற இயல்பூக்கம் இல்லை, இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா தானே இருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஆட்டோ ஏறி வர வேண்டியிருக்கு. இன்னைய வாழ்க்கை முறைக்கு நான் தனியாக வீட்டை விட்டுட்டு தனியாக எங்கேயோ தங்க வேண்டியிருக்கு. இல்லாளையும் உள்ளார்களையும் பிரித்து தங்க வேண்டியிருக்கு. ஒரு உள்ள ஸ்திதிக்கே ஒரு நல்லபடியாக கொண்டு போயிருந்தா இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருந்துட்டு ஒரு காரில் வர்ற அளவுக்கு ஆளாக இருக்கலாம்ல. அது இழந்தது இழப்பு தான். மதுபான கதைகளுக்காக நான் சந்திச்ச வானதி அக்கா, நவநீதம் அக்கா, மஞ்சுளா அக்கா, விஜய் இவங்க எல்லாரும் வெவ்வேறு விதமான வழிகளை எனக்குள்ள ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம காசி சிவகுமார் அண்ணா இருக்கார்ல, அவர்கிட்ட பேசும்போது எனக்கு அப்படியே மனசு வந்து ரொம்ப லேஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்ப அதை நான் யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவரு எனக்குள்ள அவருடைய ஒட்டுமொத்த பாரத்தையும் இறக்கி வச்ச மாதிரிதான் எனக்கு தெரியுது. நண்பர்களோட சேர்ந்து குடிக்கிற வாய்ப்பா இருந்தா தயவுசெய்து வந்து நல்ல சூழல், பாதுகாப்பான இடம், போய் சேர்றது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா அப்புறம் என்ன மாதிரி ஒரு 27 தையல் போட வேண்டியதான் மண்டையில். க்ளோஸ்அப்பா அழுவே சொல்றேன். நல்ல நடிகனா தான் நான் அப்படி கேமரா நீலாம் நீங்க இப்படி குடிக்காதீங்க தம்பிகளா, ஏகப்பட்ட பேராண்டிகள் வந்து என் பேராண்டிகள் நீ நல்லா இருக்கணும்னா தான் சொல்றீங்களா அப்படின்னு என் தம்பிகளை பார்த்து நான் கேட்டுக்கிறேன். தீவான போதையில தித்திக்கிற பாதையில நித்திரைக்கு நேரம் இல்ல, எப்பொழுதும் ஏக்கம் இல்ல, பனை மரம் கிளைக்குமா கனவுகள் நடக்குமா, பனை மரம் கிளைக்குமா கனவுகள் நடக்குமா, வெடிக்குது பறக்குது நிலவு மேல நடக்குது, வெடிக்குது பறக்குது உதயம் மேல நடக்குது, ஒளியில் மழையில் நனையுது, நனைஞ்சு நனைஞ்சு மடியுது, மடிந்த நினைவு மலருது, அந்த ஒளியும் புவியில் படருது.